கிரிக்ஸிப் பார்த்து கொண்டு இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, டெவான் கான்வே இருக்கார்ல, அவருக்கு ஒரு தம்ப் இன்ஜுரி ஏற்பட்டு அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரூல்ட் அவுட் ஆகுறாரு. அவருக்கான ரீப்ளேஸ்மெண்ட் இப்ப யாரை இருக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய குழப்பம் வந்து பாத்தீங்க அப்படின்னா போய்கிட்டே இருக்கு. ஸோ நம்ம இந்த வீடியோல ஒரு சில பேரை பத்தி பேச போறோம். இவங்கள யாராவது ஒரு ஆள் ரீப்ளேஸ் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்லி வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபின் ஆலன், நியூசிலாந்தை சேர்ந்த ஒரு பிளேயர், வேர்ல்டோட நம்பர் 8 பேட்டர் இன் T20Is அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி ரெட் ஹாட்டான ஃபார்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ இருந்துகிட்டு இருக்காரு. பாகிஸ்தானுக்கு அகைன்ஸ்டா பயங்கரமா வந்து பாத்தீங்க அப்படின்னா விளையாண்டாரு. ஆல்ரெடி இவர் வந்து 2022 காலகட்டத்திலேருந்தே வந்து ஆர்சிபி டீம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்தாரு. மெகா ஆக்ஷன்ல ஆர்சிபி இவரை எடுத்தாங்க. பட் ஆனா வந்து ஒரு சிங்கிள் மேட்ச் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இவரால விளையாட முடியல ஐபிஎல்ல. பட் ஆனா ஒரு சூப்பரான டேலண்ட். அண்டர் 19 காலகட்டத்திலேருந்தே இவரை பத்தி எல்லாருமே ரொம்ப ஹையா ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால மேபி இவரை எடுத்துட்டு வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்த மாதிரி பில் சால்ட், அவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 2 ரேங்க்டு இன் T20 ரேங்கிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம். பேக் டு பேக் செஞ்சுரிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு அகைன்ஸ்டா டிசம்பர் 2023 வந்து பாத்தீங்கன்னா அடிச்சாரு. போன வருஷம் ஐபிஎல்ல இருந்தாரு. 218 ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருந்தாரு டெல்லி கேபிட்டல்ஸுக்காக. பட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டீம்னால வந்து அவர் ரீடைன் பண்ணப்படல. அது அவரே ரொம்ப பெரிய ஷாக்கா சொல்லியிருந்தாரு. பட் அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரெக்டா ஃபிட் ஆகிற ஒரு பிளேயர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்தபடியா ஜாஸ் இங்கிலீஷ், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு விக்கெட் கீப்பர் பிளேயர். இவரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அகைன்ஸ்டா வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சாரு வைசாக்ல. இதை தாண்டி அவர் ஒரு நல்ல டேலண்ட் தான், ஒரு சூப்பரான ஒரு விக்கெட் கீப்பரும் கூட, ஒரு மாதிரி நல்லா ஃபயர்டா ஆடக்கூடிய ஒருத்தர். பட் கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது இவர்கிட்ட வந்து இருக்காது. ஸோ இவர் வந்து ஒரு பெரிய பிட்டுக்கு போவாரு அப்படின்லாம் எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்தாங்க ஐபிஎல் ஆக்ஷன்ல. ஆனா சர்ப்ரைஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா இவர் அன்சோல்ட் ஆனாரு. ஸோ இவரை எடுக்கிறதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சான்சஸ் வந்து இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா வந்து ஸ்டீவன் ஸ்மித், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒருத்தர், ஃபார்மர் ஆஸ்திரேலியாவோட கேப்டன் அப்படின்னே வந்து சொல்லலாம். எஸ், இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ கேப்டன்சிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஓகே, ஸோ T20 அப்படிங்கிறது வந்து இவரோட கப் ஆஃப் டீ கிடையாது. பட் ஆனால் ரீசன்ட் டைம்ஸ்ல நல்லா தான் விளையாண்டுருக்காரு. ஆனால் 2021 தான் அவரோட கடைசி ஐபிஎல். அண்ட் இப்போ கூட ரீசெண்டா அவர் ஐபிஎல் ஆக்ஷன்ல வந்தாரு. ஆனால் அன்சோல்ட் ஆனாரு அப்படின்னே வந்து சொல்லலாம். பட் இது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஸ்டில் அவர் ஒரு சான்சஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா ராசி வேண்டர் டெசன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன் வந்து ராசி வேண்டர் டெசன் அப்படின்னு சொல்லலாம். சவுத் ஆப்பிரிக்கா பேட்டர் ராசி வேண்டர் டெசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 43 T20ல 1071 ரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடிச்சிருக்காரு. ஒரு நல்ல பிளேயர், ஒரு இடிச்சிருவாரு அப்படின்னே சொல்லுவேன் நான் ஓப்பனிங் இறங்கி. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல SA20ல என்ன மாதிரி விளையாண்டாரு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் மும்பைக்காக. ஸோ வேண்டர் டெசன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸோட செட்டப்ல ஐபிஎல் 2022 அவர் இருந்தாரு. ஒரு 3 மேட்சும் நம்ம தான் விளையாண்டாரு, 22 ரன். அதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கல. ஆனா வேண்டர் டெசன் ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்ட்ரீமான டேலண்ட். ஸோ அவரை எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா சிஎஸ்கே செட்டப்புக்கே அவர் யூஸ் ஆவாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இவங்கெல்லாம் தான் இருக்காங்க. இதை தாண்டி ரியான் ரிக்கல்டன், லிவிஸ் டு கோலி, இவங்கள மாதிரி ஆட்களும் இருக்காங்க. பட் அவங்களாம் ஐபிஎல் ரிஜிஸ்டர் பண்ணாங்களாங்கிறதே ஒரு பெரிய டவுட்டா இருக்கு நிறைய பேருக்கு. ஆனால் ஐபிஎல் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும் போதும், மேபி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இவங்கள தான். இதுல யாராவது ஒருத்தவங்க வரணும் அப்படின்னா நீங்க யாரை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் த வீடியோ, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.